வீட்டுல இவ்வளவு கஷ்டமா இருக்க. ராதா, என்னடி? இந்த ஜிப்ப கொஞ்சம் போட்டு விட. இதுக்காகத்தான் ஒருத்தனை சீக்கிரமா லவ் பண்ணணும்ங்கற. அவன் இந்த வேலையெல்லாம் செய்வான்ல. போடி. இத மாற்றத்துக்காக நாம ஒருத்தனை பிடிச்சோம்னா அப்புறம் வாழ்க்கை பூரா நாம அவங்கிட்ட மாட்டிக்க வேண்டியதுதான். ஏய், சினிமா பார்த்து 10 மணி நேரம் ஆச்சு. கிளாஸ கட் அடிச்சிட்டு நூன் ஷோக்கு போலாமா? ஐயோ, நான் வரலமா. சரியான பயந்தான் கொள்ளிடி. ஆமா ஆமா, நீ ரொம்ப தைரியசாலி. அம்மா அம்மா, ஏண்டி அம்மாவை கூப்பிடுற? சேலை கட்ட தெரியல, கட்டி விடத்தான். எல்லாம் உனக்கு அம்மா தான் செய்யணும். நாளைக்கு கல்யாணம் ஆகி நீ ஏன் என்னத்த செய்ய போறியோ? பாவண்டி உன் புருஷன். ஆமா, வரப்போற புருஷனை நினைச்சு வயசு பொண்ணுங்க இழைச்சு போறாங்க. நீதான் இன்னும் இழைக்கல. அம்மா அம்மா, என்னடி? சேலை கட்டவே முடியல, நழுவி நழுவி போகுது. நீ கட்டி விடுமா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சேலையே கட்ட தெரியல. அதுவும் உனக்கு எல்லாம் நான் தான் சொல்லி தரணும். ஆமாமா, பொண்ணுக்கு அம்மா தானமா எல்லாம் சொல்லி தரணும். சரி சரி, திரும்ப. என்னடி? அப்பா, ராதா எது கூப்பிட்டா? எதுக்கு கூப்பிடுவா? சேலை கட்டி விடத்தான். என்னைக்குதான் அவளா சேலை கட்டிக்க போறாளோ தெரியல. ஒண்ணு செய், நல்ல மாப்பிள்ளையா தேடி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை. வர்றவன் அவளுக்கு சேலை கட்டி விடுவான். ஆமாங்க, அதோட உங்க தங்கச்சி மக கீதாவுக்கு ஒரு நல்ல வரனா பாருங்க. அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம பொறுப்பு தீர்ந்துச்சு. என்னம்மா, எங்களை வீட்டை விட்டு விரட்ட திட்டமா? எல்லாம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தான். உங்க கல்யாணத்தை பத்தி தான். வயசுக்கு வரவிட மாட்டீங்களே. சரி சரி, டைம் ஆச்சு. அதான் நாங்க காலேஜுக்கு போயிட்டு வரோம். அம்மா, இன்னைக்கு ஸ்பெஷல் நூன் ஷோ இருக்கு. நூன் கிளாஸ் இருக்கு. நீ நூனுக்கு போவியோ மூணுக்கு போவியோ, சீக்கிரம் வீடு வந்து சேரணும். போயிட்டு வந்த. நீங்களும் சீக்கிரம் ஆபீஸ்க்கு புறப்படுங்க. அவளை அவசரமா என்ன அனுப்புறியா? எல்லாம் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போங்க. அம்மா, முதலாளிக்கு ஜூஸ். ஐயா ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. ஆபீஸ் போயிட்டாரா? அப்ப நம்மளே குடிச்சிட வேண்டியதுதான். வெரி வெரி குட் மார்னிங். யாரு பத்திரிகை நிருபரா? வாழ்த்து செய்தி வேணுமா? சொல்றேன் கேட்டுங்க, சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன். எலசு ரொம்ப புதுசு. தட்ஸ் ஆல். இவ்வளவு போதும். என்னம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிப்போச்சா? இல்லைங்க, எனக்கு முன்னால மூத்தவங்க 3 பேர் இருக்காங்க. ஏற்கனவே 3 பேர் வெயிட்டிங் லிஸ்டா? அப்ப உனக்கு மேரேஜ் டிக்கெட் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகே. ஆமா, அப்ளிகேஷன் ஃபாரத்துல செக்ஸ் காலத்தை ஏன் நீ ஃபில் பண்ணல? சாரி சார், நான் கவனிக்கல. நீ கவனிக்காத செக்ஸ் நான் கவனிச்சிட்டேன் பாத்தியா? என்ன சார் இது? விடுங்க. வெரி குட் வெரி குட். கம் ஹியர். உழைக்க தெரிஞ்ச பொண்ணு. From today you are my PA. நின்னு போயா. டைம் ஆயி போச்சு. எப்படி பஸ்ல போறது? என் கார் வரலன்னா என்னடி? நமக்குன்னு எத்தனை ஒளிச்சு வாங்க கார்ல வருவாங்கடி. என்னடி சொல்ற? கொஞ்சம் போறேன். ஏய், அங்க ஒரு அசல் இடிச்சவாய வராண்டி. என்னடி இது? கொஞ்சம் இரு சொல்றேன். ஐயோ, ராதா கர்ப்பமாயிட்டாடே. அப்பா, இடுப்பு வலிக்குதே. ஐயோ சார் சார், கொஞ்சம் வாங்க. ஐயோ, என்ன மேடம்? கர்ப்பங்க. ஐயோ, பேசிட்டு இருக்கிற நேரத்துல புள்ள பிறந்த போல இருக்கே. சார், கர்ப்பவதியை நிக்க வச்சு பேசினா கார் பஞ்சர் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏக்கம் இல்லையா? சீக்கிரம் ஏத்துட்டு போங்க. அட எங்கம்மா? ராஜேஸ்வரி நர்சிங் ஹோமுக்கு. அது எங்க இருக்கு? ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்துல இருக்கு. சாரி மேடம், எங்க முதலாளி திட்டுவாரு. நான் அவசரமா போறேன். ஐயோ, 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடுமே. சீக்கிரம் போடுமே சார். ஐயோ சார். சரி சரி, ஏறி தொலைங்க. யார் முகத்துல முடிச்சனோ? நான் வரலடி, எனக்கு பயமா இருக்கு. சரி, பயமா போடி போடி. வந்து உட்காரேண்டி. கதவை சாத்தேண்டி. ஏங்க கர்ப்பம்ன்றீங்க, கழுத்துல தாலிய காணோம். கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமா? சரி, சீக்கிரம் போங்க. நியூஸ் போட்டுடுவாங்க. நியூஸ் ரீலா? நம்மள பத்தி தப்பா நியூஸ் போட்டுடுவாங்க. அது சரி. ஐயோ, 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடுமே. சீக்கிரம் போங்க. 11:30 மணிக்கா? என்னம்மா, எல்லாரும் மாசத்தை தான் கரெக்டா சொல்லுவாங்க, நீங்க மணியை கூட கரெக்டா சொல்றீங்க.
சார் எனக்கு எப்பவுமே 11 மணிக்கு தான் டெலிவரி ஆகுறது வழக்கம். சார் இது ரைட்லயே போயிடுங்களேன். ரைட்ல போக முடியாதுமா, இது நோ என்ட்ரி. ஐயோ அம்மா, வலி பொறுக்க முடியலையே. பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களேடி. சார் சரி, போய் தொலைக்கிறேன். சார் எங்க சார் போயிட்டு இருக்கீங்க? இங்கதான் சார், நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. அம்மா அம்மா. என்னங்க ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம் போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ராஜேஸ்வரி தியேட்டர்ல நிறுத்திருக்கீங்க? ஐ அம் சோ சாரி சார். 11 மணிக்கு டெலிவரின்னு சொன்னது நூன் ஷோ தான். அப்போ கர்ப்பம்? கலைஞ்சு போச்சு. இந்தாங்க குழந்தை. பால் கொடுத்து பத்திரமா வச்சுக்கங்க. அப்போ நீங்க அம்மாவை போறேன்னு சொன்னது? அம்மாவை பார்க்கதா. பை பை. எப்படியோ உனக்கு இழுச்ச வாங்கி கிடைச்சிடுறாடி. ச்சே, இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? கோர்ட்ல சொல்லுப்பா. சார் நீங்களா வந்து என்ன சார் வேணும்? லைசென்ஸ் வேணுமா? உங்களை மாதிரி சின்ன பசங்க லைசென்ஸ் கொடுக்க போய் தான் என்ட்ரி எது நோ என்ட்ரின்னு தெரியாம கார் ஓட்டுறீங்க. அது ஒண்ணு இல்ல சார், வந்து அந்த பொண்ணு நான் வந்து கர்ப்பம் கலைச்சு அந்த தப்பு வேற பண்ணிருக்கியா? முதல்ல நட. சார் 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 இல்ல ஆளு ஆப்பா. சார். ஏங்க சிரிக்கிற? சிரிக்காதக்கா. கன்னி பொண்ணுங்கிற கருப்புங்கிற உன்னை நல்லாவே ஏமாத்திருக்கா. கெட்டிக்கார பொண்ணு. தம்பிக்கு வேலை போச்சுன்னு கவலைப்படாம அவளை புகழ்றியா நீ? இந்த வேலை போனா போட்டு விடுறா, வேற வேலை கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் நினைச்சிட்டியா நீ? எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவ மட்டும் என் கண்ணுல படட்டும், பாத்துக்கிறேன். டேய், அவளை என்கிட்ட கொண்டு வந்து விடுறா. அந்த திமிர் பிடிச்ச கழுதியை நான் சாத்துறேன். என்னக்கா நீ ஒரேடியா அவளை திட்டுற? எவ்வளவு புத்திசாலித்தனமா என்ன ஏமாத்திருக்கா இல்லக்கா? மாறிட்டா உடனே கட்சி மாறிட்டா. இந்த காலத்துல வாலிப பசங்களே நம்ப கூடாதுப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சரி சரி, வா சாப்பாடு போடுறேன். அக்கா என்னக்கா இது? கண்ணு தெரியாது நீ ஏன்க்கா இப்படி கஷ்டப்படணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வா. வேண்டாக்கா, நான் ஒரு டாக்ஸி டிரைவர் வேலைக்கு சொல்லியிருந்தேன். அது என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன், வந்து சாப்பிடுறேன். உட்காருக்கா. வரேன். சிவகுருநாதன் சார், நீங்களும் திருச்சியை விட்டு மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆயிட வேண்டியது தானே? செட்டில் ஆயிடுவேன். நிலபலங்கள்லாம் திருச்சியில இருக்கு. ஓஹோ. வியாபாரம் விவசாயத்தை எல்லாம் நான் தான் கவனிச்சுக்கிறேன். இங்க இருக்கிற ஃபேக்டரிய பையன் கவனிச்சுக்கிறான். ஓஹோ. அவனுக்காகத்தான் 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போறேன். காலம் கெட்டு கிடக்கு, பார்த்து பந்தோபஸ்தா போங்க. சந்தோஷம். நீங்க திருச்சிக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு அவசியம் வரணும். கண்டிப்பா வர்றேன், நான் வர்றேன். டாக்ஸி டாக்ஸி. என்ன நிக்காமே போறான்? ரொம்ப சம்பாதிச்சுட்டான் போல இருக்கு. சார் எங்க போகணும்? நானா போனம் பாக்கம். நானும் அந்த பக்கம் தான் போறேன் சார். என் கார்ல இருக்கீங்க, இறக்கி விட்டுறேன். அடாடாடாடாடா, இப்படியும் ஒரு மனுஷனா? புத்தர் மறுபடியும் பிறந்து வந்துட்டாரா? என்ன கருணை! உங்களுக்கு ரொம்ப பெருசு மனசு. வாங்க, பின்னாடி இருக்கீங்க. பின்னாடினா டிக்கி இல்லையா? இல்ல சார், பேக் சைட்ல. உங்களை நம்பித்தான் ஏறுறேன். ஒட்டி நிறைய பணம் வச்சிருக்கேன், பந்தோபஸ்தா கொண்டு விடுங்க. ஆமா, பெட்ரோல் பங்குல பெட்ரோல் தான் போடுவாங்க, ஆலயமா போடுவாங்க. என்னமோ பொது கூட்டத்துக்கு வர்ற மாதிரி பொது பொதுன்னு வர்றாங்க. இவனுங்கெல்லாம் ஆறு பார்ட்னர்ஸ். எதுல? போக போக தெரியும். உட்காருங்கடா. இல்லையா என்னடா பொது? படுக்க வைக்காதீங்க. என்னடா இது? என்ன காலத்துக்கு வெளியில போடுறீங்க? இல்ல, இருங்கடா, அமுக்காதீங்க. இதென்ன இங்க வேற இடிக்குது? என்ன தெரியுமா? இது கூட தெரியாமையா வச்சிருக்கிற? துப்பாக்கி எதுக்குடா? சுடுறதுக்கு. அட அறிவட்ட முண்டம், துப்பாக்கி சுடுறதுக்கு இல்லாம பின்ன சொரியறதுக்கா? இப்ப இது எதுக்குடா? அந்த சுட்டு போட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறோம். பணத்தை கொள்ளையடி, ஆனா ரசீதை கொடுத்துரு. ஏன்னா நான் இன்கம் டாக்ஸுக்கு கணக்கு காட்டுறவன். ஊரை தாண்டி வா, தர்றேன். விடுங்கடா அவரை.
தெரியல என்ன காப்பாத்த வந்த ஹீரோ இந்தாப்பா சீக்கிரம் செய்ய வேண்டியதை செஞ்சு ஜனல ஆஸ்பத்திரிக்கு அனுப்பு அடி வாங்குறதுக்குன்னு அலையிறானுங்க விடுங்கடா பாவிகளா ஏற்கனவே ஆடினது போதாதுன்னு இப்ப வேற ருத்ரதாண்டவ ஆட வச்சுட்டீங்களா புதுசா வந்த பயல்கள் எல்லாம் பயங்கரமா அடிக்கிறாங்களே பழைய பயல்களை எல்லாம் விரட்டிடுவாங்க போட்டிருக்கேன்